அண்மை செய்தி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பேனா நினைவுச் சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கில் பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கில் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன, அதையும் சொல்லலாம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு மெரினா கடற்கரையை ஒட்டி வங்கக்கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் துறை கொடுத்த அனுமதி அளித்து ராம்குமார் ஆதித்யன், பாரதி மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வெண்ணிலா தாயுமானவன் ஆகியோர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்ப சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தது. அப்போது இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்த போது கடல் அரிப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் தாக்கம் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவரிடமோ அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சொன்னால் வெளிப்படைத்தன்மையுடன் நியாயமான ஆய்வு நடைபெறுமா என்றும், ஒருவேளை பாதிப்பு கண்டறியப்பட்டால் அதற்குள் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டிருக்குமே, அப்போது என்ன செய்திகள் என்று மத்திய அரசிற்கு தீர்ப்பாயம் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இனி ஒரு திட்டத்திற்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அதனை மத்திய சுற்றுச்சூழல் துறையே மேற்கொண்டு அதற்கான செலவினை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களிடம் இருந்து வசூலித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கும் போது நிபந்தனையாக விதிக்கப்பட்ட ஆய்வினை விரைந்து மேற்கொண்டு அதன் அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.